முடிச்சுட்டாங்க போங்க நண்பர்களே, முடிச்சுட்டாங்க போங்க. ஆனா மக்கள் நீங்க இருக்கீங்க தெரியுமா, காலங்காத்தால ஒரு பஞ்சாயத்தை கிளப்பி விட்டீங்களா வீட்டுக்குள்ள. அதான் வீட்டுக்குள்ள வந்து சௌந்தர்யா தான் எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அது ஆக்சுவலா சௌந்தர்யா மாட்டல ப்ரோ, சௌந்தர்யா கிட்ட தான் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் மாட்டிருக்காங்க. தரமான ஒரு சமையல போட்டிருக்காப்ல. ஐயோ அந்த லைவ்ல அந்த சமையலை பார்த்தப்போ எனக்கு அப்படி சாப்பிடணும் போல இருந்துச்சு. அப்படி ஒரு மாதிரி தூண்டுது நண்பர்கள், அந்த அளவுக்கு ஒரு சாப்பாடு. இதுக்கு முன்னாடி நீங்க புளிக்குழம்பு கேள்விப்பட்டிருப்பீங்க, காரக்குழம்பு எல்லாமே, காரக்குழம்பு புளிக்குழம்பு எல்லாம் ஒண்ணுதான் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட்டர் குழம்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான் புளிக்குழம்புல பட்டர் குழம்பு. அதே புளிக்குழம்புல பட்டை கிராம்பு அந்த மாதிரி போட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐயோ என்ன மாதிரி குழம்புங்கிறீங்க. அது முக்கியமா அந்த சாதம் ஒன்று வடிச்சாங்க பாருங்க, எனக்கு பார்த்துட்டு இதுக்கப்புறம் எங்க போனாலும் இந்த மாதிரி ஒரு சாப்பாடு தான்டா சாப்பிடணும். ஒயிட் ரைஸ்னா இதாண்டா ஒயிட் ரைஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஆடி போயிட்டேன், அசந்து போயிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிட்டாங்க. இதுல பெரிய சிரிப்பு என்ன தெரியுமா, பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் டைம் முடிவு பண்ணிட்டாரு இங்க சௌந்தர்யாவை தனியாக தான் சமைக்கணும்னு சொல்லிட்டு, சௌந்தர்யாவை தனியாக விட்டு எல்லாரும் உள்ள போட்டு லாக் பண்ண மாதிரி லாக் பண்ணி வச்சாங்க. யாருமே இப்போ எதுவுமே சொல்ல முடியல. ஓகேவா? அப்போ அங்கே தனியாக உட்காந்து சௌந்தர்யா சமைச்சிட்டு இருக்காங்க. இதுல பெரிய சிரிப்பு, ஆல்ரெடி சாப்பாடு இருந்துச்சு, ஓகேவா, ஆல்ரெடி கொஞ்சம் ஒயிட் ரைஸ் இருந்துச்சு. ஆல்ரெடி ஒயிட் ரைஸ் இருந்தாலுமே இங்க சௌந்தர்யா சமைச்சதான் சாப்பிட்டாகணும்னு சொல்லிட்டு சௌந்தர்யா அங்க ஒயிட் ரைஸ் வைக்கிறாங்க. என்ன ஒயிட் ரைஸ் வைக்கிறாங்கன்னு பார்த்தா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும் நினைக்கிறேன், இந்த போஸ்ட் ஓட்டுறதுக்கு இந்த கோதுமை பிசின் செய்வாங்க. எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல. ஆக்சுவலா சூர்ல சும்மா ரேண்டமா அந்த போஸ்ட் ஓட்டுவாங்கல்ல, அந்த போஸ்ட் எல்லாமே அந்த கம் ரெடி பண்ணுவாங்கல்ல, அது கோதுமை வச்சு ரெடி பண்ணுவாங்களா மைதா வச்சு ரெடி பண்ணுவாங்க, மைதா வச்சு நினைக்கிறேன். ஆமா சரி மைதா வச்சு தான். ஸோ அந்த கம் மாதிரி இங்க ரைஸை கிண்டி வச்சிருக்காங்க. ரைஸ் எல்லாம் நீங்க தண்ணி வடிச்சு பார்த்துருப்பீங்க, அதாவது சாப்பாடுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கும், அந்த தண்ணி வடிச்சு பார்த்துருப்பீங்க. இங்க தண்ணியே இல்லை, வடிக்கிறாங்க. அங்க ரைஸ் எல்லாம் கட்டி கட்டியா ஒரு மாதிரி ஒட்டி போயிருக்கு, கம்மு மாதிரி சொத்தோல தண்ணி உழுது. அதை சிங்கில் போட்டு வடிச்சிட்டு இருக்காங்க, சிங்கில் போட்டு பயங்கரமா வடிச்சிட்டு இருக்காங்க. அதை லைவ்ல பார்த்தோன்னே ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு மாதிரி நெஞ்சுலி வந்துட்டு, ஆஹா இதே நம்ம சௌந்தர்யாவுக்கு டாஸ்க் கொடுத்தா சௌந்தர்யா வீட்டில் உள்ள யாருக்கு டாஸ்க் கொடுக்குறாங்களா அப்படின்ற மாதிரி மக்களே ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டாங்க. சரி ஓகே, சாப்பாடு தான் கிண்டி வச்சாச்சு, ஒரு மாதிரி இப்படி களி மாதிரி கிண்டி வச்சிருக்காங்க. ஏன்னா ஒயிட் ரைஸ் கூட கொஞ்சம் குழஞ்சா நல்லா தான் இருக்கும், நம்ம குத்த சொல்றதுக்குல. உண்மையாகவே ஒயிட் ரைஸ் வந்து குழஞ்சா, மீன் குழம்பு அந்த மாதிரி சிக்கன் குழம்பு இந்த மாதிரி குழம்புக்குலாம் உண்மையாக குழஞ்சா நல்லா இருக்கும். பட் இது கொஞ்சம் ஓவராகவே குழஞ்சு ஒரு மாதிரி களி மாதிரி ஒட்டிக்கிச்சு. பட் இந்த இடத்துல நம்ம ஹவுஸ் மேட்ஸை பாராட்டி ஆகணும் ப்ரோ. ஒருத்தன் கூட மூஞ்சி காட்டில் எல்லாமே ஜாலியாக சாப்பிட்டானோ. அடுத்த குழம்புக்கு வரும், அது ஆக்சுவலாக காரக்குழம்பு புளிக்குழம்பு எல்லாமே பேர் வச்சாலுமே அதில் புளி அதிகமாயிட்டான். அப்படியே புளி அதிகமாயிட்டு அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, பட்டர் போட்டிருக்காங்க. புளி அதிகமாயிட்டு, அந்த புளி அதிகமானதை நான் கம்மி பண்றதுக்காண்டி நான் பட்டர் போட்டேன்னு சொல்லி பட்டர் போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலா எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாயிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாங்களாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாயிட்டு இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படின்ற மாதிரி இங்க புளி அதிகமாயிட்டுன்னு சொல்லிட்டு பட்டர் போட்டிருக்காங்க. இதுல பெரிய சிரிப்பனை தெரியுமா, இவ்வளவு பேருக்கு குழம்பு வைக்கிறதுக்கு 12 வெங்காயம் 12 தக்காளி கண்ட மேனிக்கு அவ்வளவு கிராசரிஸ் எடுத்து போட்டு நறுக்கியாச்சு. எவ்வளோ நறுக்கி குமிச்சாச்சு. நறுக்கி குமிச்சாங்க, கொஞ்சம் மிச்சம் இருக்கு. ஏன்னு கேட்டா நான் தேவைப்படன்னு எடுத்தேன், பட் தேவைப்படலன்னு சொல்லி போட்டாச்சு. உள்ள பார்த்தா குழம்புல நம்ம கருப்பு கருப்பெல்லாம் மிதக்கு. அதான் நம்ம பட்டை கிராம்பு லவங்கம் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உள்ள மிதக்கு. நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்களா, இதுக்கு முன்னாடி காரக்குழம்புல எவனாச்சும் அப்படி போட்டு பார்த்துருக்கீங்களா? நோ, புது டிஷ். ஏதாவது 5 ஸ்டார் ஹோட்டலில் வேணா சௌந்தர்யாவை கான்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க. அங்கே குழம்பு கிண்டியாச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட கூப்பிட்டாச்சு. அங்கே பூரா பயிலும் செம பசி. ஏன்னா காலிலேருந்து பசியில் துடிக்க ஆரம்பிச்சான ஒரு மாதிரி. அதில் வேற கதை பேசிட்டு இருந்தான் ப்ரோ, காதல் கதை. நான் அப்போதான் ஒரு மணி நேரம் தூங்கிட்டு இருந்தேன் ப்ரோ. சரியா, இவனை பாட்டு சைடில் பேசிட்டு இருக்கான்னு நான் சைடில் உடவிட்டு தூங்கிட்டேன். தூங்கினா எனக்கு கனவுல இந்த காதல் கதை வருது ப்ரோ, எனக்கு அப்படியே வருது. இவனெல்லாம் என் கனவுல என் கூட வந்து டிராவல் பண்ணுறான் ப்ரோ. யாருக்கெல்லாம் இப்படி நடந்துச்சுன்னு தெரியல ப்ரோ, எனக்கு சத்தியமாக நடந்துச்சு ப்ரோ. நானே ஒரு மாதிரி பதட்டப்பட்டு தான் முழிச்சேன். ஏடா இது கனவுலாம் இவனை வரான்னு பார்த்தா, முழிச்சு பார்த்தா இங்க உண்மையாவே கதை தான் பேசிட்டு இருக்கான். வேற லெவல்ல அவனை கதை பேசியே ஒரு மாதிரி களைச்சு போயிட்டான், ஒரு மாதிரி டயர்ட் ஆயிட்டானு. டயர்டானா அங்கே வாங்க சாப்பிட வாங்கன்னு போனா அந்த ரைஸை பார்த்துட்டு இவனெல்லாம் மனசு விட்டுட்டானோ. ஆஹா இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல இருந்தாலும் வைங்கன்னு சொல்லிட்டு ரைஸை வைக்கிறானு. அந்த குழம்பை சௌந்தர்யா எல்லாருக்கும் நான் அளந்து தான் ஊற்றுவேன், சரியா கரெக்டாக கொடுப்பேன் உங்களுக்கு சொல்லிட்டு குழம்பை ஊற்றுனா இங்கே பூரா பயிலும் பார்த்து ஷாக் ஆயிட்டானோ. ஏன்னா இது என்னமா குழம்பு அப்படின்னு கேட்டா, காரக்குழம்பு புளிக்குழம்பு அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஒவ்வொரு பேர் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இதுல பெரிய ட்விஸ்ட் எனக்கு ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, லைவ்ல நிறைய மக்கள் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. நான் ஆக்சுவலா கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன்ல, நிறைய பேர் எனக்கு டெக்ஸ்ட் போட்டிருக்காங்க, ப்ரோ லைவ்ல பாத்தீங்களா சௌந்தர்யா உப்பள்ளி போடுறாங்க ப்ரோன்னு. ஆனா நிறைய பேர் சொன்னது உப்பள்ளி போட்டுட்டாங்கன்னு. ஆனா அங்க லைவ்ல நான் செக் பண்ண போற பார்த்தா அவனை சாப்பிடாம உப்பு இல்லைன்னு சொல்றானு. அப்போ எனக்கு தெரியல, மக்கள் ஏதாவது தப்பாக பார்த்துட்டாங்களா இல்லை என்ன இலவுன்னு தெரியல. உப்பு போட்டால் தான் சொன்னாங்க, நான் வீட்டுக்குள்ள ஒன்று உப்பு இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு கிப்புலாம் போட்டு சாப்பிட்ட அப்புறம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே மனசை திடப்படுத்திட்டு சாப்பிட தான் செஞ்சானு. வேற என்ன செய்ய சொல்லுங்க, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, எல்லாரும் ஜாலியாக சாப்பிட்றானு. அப்புறம் நெய் கிடச்சிட்டு அவனுக்கு
நெய் கிடச்சுன்னா கொஞ்சம் நெய்யை ஈலாம் போட்டு ஊற்றி குழச்சி அடிச்சு அப்பாடி பரவாயில்லம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்லம்மான்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதில் முத்துக்குமார் தான் செம பண்ணு இங்கே ரயான் போட்டு கலாய்ச்சிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நீ சமைக்காதமா, முதல் தடவை சமைச்சாலும் சூப்பராக பண்ணியிருக்கேன், பட் இதுக்கப்புறம் போகாதான்னு சொல்லிட்டு ரயான் கலாய்க்கிறான். மஞ்சரிலாம் இங்கிருந்து நைஸ் ட்ரை பட் டோன்ட் ட்ரை அப்படின்னு மாதிரி அவங்க கலாய்ச்சிட்டு இருக்காங்க. முத்துக்குமாரன் மட்டும்தான் வாவ் பியூட்டிஃபுல், கண்டிப்பாக நீங்கள் இதை சாப்பிட்டே ஆகணும், டிமாண்டாக இருக்குது, குழம்பு ஏதோ முடிஞ்சிருக்கிற போது சௌந்தர்யா நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு மெனக்கெட்டு போய் இவன் பெற்ற அந்த இன்பத்தை அவங்களும் அந்த இன்பத்தை வந்து வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து போய் ஒரு தட்டை எடுத்து நீ சாப்பிடுமா, நீ சாப்பிட்டே ஆகணும், ஐயோ வேற யாராவது குழம்பு குடிச்சிட்டு போயிருவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கு அந்த குழம்புன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா ஊற்றி சௌந்தர்யாவை சாப்பிட வச்சிட்டான். ஆனால் சௌந்தர்யா சாப்பிட்டுட்டு ஏய் சூப்பராக தான் இருக்குடா இப்படி பண்ணாயடான்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சொல்லிட்டு இருக்காங்க. தீபக் அண்ணன் தான் பாவம், அவர் கேமரா கிட்ட காட்டுறாங்க, பார்த்துக்கோங்கப்பா எங்கள் நிலைமை, தயவுசே மக்களே இந்த மாதிரி எங்கிட்ட விளையாடாதீங்க, நாங்கள்லாம் பாவம், எங்களை கொஞ்சம் யோசிச்சு இந்த மாதிரி விளையாடுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு கேமரா முன்னாடி ஒப்பாரி காமிட்டாரு. ஆனால் பரவாயில்ல, கடைசியில் நெய் ஊற்றி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு பூரா போய் நெய் ஏலம் போட்டு ஒரு மாதிரி கிண்டி சாப்பிட்டானு. இல்லை எனக்கு பெரிய சிரிப்புனா எங்கள் அக்கா தர்ஷா குப்தாவை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா அந்த பொடி போடுறாங்க தெரியுமா, எல்லா பொடியும் போட்டாச்சு. அதில் ஒரு கிளிப்பு கூட எனக்கு அனுப்பிவிட்டாங்க ப்ரோ ரீல்ஸை. ஏன்னா சைடில் ஏதோ ஒரு பொடி இருக்குது, ஆக்சுவலாக அது என்ன பொடினு எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு கரம் மசாலா நினைக்கிறேன், ஏதோ ஒரு பொடி இருக்கு, எடுத்து மோந்து பார்க்குறாங்க, ஓ ஸ்மெல் சூப்பராக இருக்கு, அப்போ இதோ ஸ்மெல் சூப்பராக இருக்குன்னு போடுறாங்க ப்ரோ, ஸ்மெல் சூப்பராக இருக்குன்னு போட்டாச்சு. அப்புறம் தான் கடைசியில் சமைச்சு முடிச்ச பிறகு தான் எல்லாருமே கேட்குறாங்க என்னெல்லாம் போட்டேன்னா, இங்கே இருக்க பொடியெல்லாம் போட்டேன்னா ரசப்பொடி, சாம்பார் பொடி, மிளகா பொடி, மீன் குழம்புக்கு போடுற பொடி, பருப்பு குழம்புக்கு போடுற பொடி, பருப்பு குழம்புக்கு பொடி கிடையாது சாரி, கண்டு மெனு இருந்த எல்லா பொடியும் போட்டாச்சு, ஏலக்காய், லவங்கம், மிளகு தூள் எல்லாம் வீட்டில் இருந்த அவ்வளோ பொடி ஒரு ஸ்பூன் சொல்லி போட்டு மொத்தமாக வித்தியாசமாக ஒரு குழம்பை கிண்டி வீட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக நான் வீட்டில் உள்ள எல்லாரையும் பாராட்டி ஆகும் ப்ரோ, உண்மையாகவே சொல்கிறேன் ப்ரோ, வீட்லேயும் சரி சௌந்தர்யாவும் சரி ஃபஸ்ட்டு நான் வீட்டில் உள்ளவங்களை தான் பாராட்டுவேன். ஏன்னா யாருமே மூஞ்சி சொல்லிக்கல, எல்லாருமே ஓகே நல்லா தான் இருந்துச்சுமான்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டாங்க. கடைசியில் மோர் கிடச்சிட்டு அவங்க கைக்கு மோரோ தயிரோ எதை கிடச்சிட்டு உடனே இதான் சாக்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாதத்தை போட்டு மோர் தயிரெலாம் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சு. ஆனால் யாருமே பெருசாக மூஞ்சி சொல்லிக்கல, எல்லாருமே ஓரளவு டீசெண்டாக தான் இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. எனக்கு ஆனால் உண்மையாகவே எல்லா பொடியும் தூக்கி போட்டால் நல்லா இருக்கும் ப்ரோ, வேணா நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். உண்மையாகவே எல்லா பொடியும் போட்டு கிண்டி ஒரு குழம்போ இல்லை சாதமோ கிண்டி பாருங்க, சூப்பராக இருக்கும். இல்லை நான் முன்னாடி பண்ணியிருக்கேன் ப்ரோ, ஒன்றுமே இல்லை, நம்ம இந்த லெமன் சாதம் புளி சாதம்லாம் கிண்டு வந்துருமா, அந்த சாதம் கிண்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த தொக்கு தானே ரெடி பண்ணுவாங்க. அந்த தொக்கு ரெடி பண்ணும்போது நீங்கள் நிறைய மசாலாம் சும்மா போட்டு தொக்கை சம்முன்னு ரெடி பண்ணி அப்புறம் ஒயிட் ரைஸை போட்டு கிண்டிங்களா, செம்மையாக இருக்கும். வேற லெவலில் அதுக்கு எக்ஸ்ட்ரா வேற ஒன்றுமே இல்லை, அந்த கடலை இருக்குல்ல வேர்க்கடலை, அந்த வேர்க்கடலை மட்டும் லைட்டாக வறுத்து நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ப்ரோ, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி இவங்க ஒரு குழம்பு வச்சு விட்டாங்க, அந்த குழம்பை பூரா பயிலும் சாப்பிட்டுட்டு என்ன சொல்ல ஏது சொல்லன்னு தெரியாமல் நல்லா இருக்குமா நல்லா இருக்கு சூப்பராக இருக்குமா அப்படின்னு மாதிரி முடிச்சுட்டாங்க. உங்களை கடைசியில் முத்துக்கும் பண்ண சம காமெடியோ, குழம்புக்கு நான் அவருக்கு மார்க் கொடுக்குறமா அப்படின்னு மாதிரி 95 கொடுக்குறாரு, 35 கொடுக்குறாரு. கடைசியில் கேமரா முன்னாடி போய் சட்டியில் சௌந்தர்யா வலிச்சு கேட்டுறாங்க, பார்த்தீங்களா என் குழம்பை பூரா பயிலும் சாப்பிட்டானு, அவ்வளோ டிமாண்ட் என் குழம்புக்கு அப்படின்னா. ரயான் வந்து ஏதோ சீன் போட பார்த்தான், சூப்பராக இருந்துச்சு, அதை சொல்ல வந்தேன் நினைக்கிறேன், பிடிச்சி குழம்பு வாயில் ஊற்றி விட்டாங்க. இல்லை ரயானு கூட கொஞ்சம் தான் ஊற்றுனாங்க, கடைசியில் முத்துக்குமாரை தான் பிடிச்சி வச்சு பூரா குழம்பே வாய் வரையா ஊற்றி அவன் கதறான், ஐயோ செம்மையாக இருக்குமா வேஸ்ட் பண்ணாங்கம்மா அந்த குழம்பை, வேணா சோறு மொழியாக கொடுத்துருங்க நம்ம டீம்லாம் சாப்பிடுன்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சுட்டான். ஆனால் சௌந்தர்யாக்கு இந்த இடத்துல ஒரு பாராட்டுகள் கொடுக்கணும். பிக் பாஸ் சொன்னோன்னே ஒரு செகண்ட் கூட மூஞ்சி சொல்லிக்காம எப்படி செய்யணும்னு சொல்லி எதுவுமே யார்ட்டுமே கேட்காம ஜாலியாக ஏதோ செய்கிறப்ப நமக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கிற பொருளெல்லாம் போட்டு செஞ்சு ஒரு இதை கொடுத்து எவ்வளோதான் கலாய்ச்சாலும் அந்த ஜாலியாக எடுத்துக்கிட்டாங்க தெரியுமா, அதுதான் ப்ரோ ஸ்போர்ட்டிவ்னஸ் சொல்லுவாங்க. சத்தியமா சொல்றேன், இந்த வீட்டுக்குள்ள வேற யாருக்கா கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்களாம் போயிருந்தா கண்டிப்பா ஒப்பாரி வச்சுட்டே இருந்திருப்பாங்க, கண்டிப்பா இதாக கேட்க ட்ரை பண்ணியிருப்பாங்க, எனக்கு தெரியல பிக் பாஸ் அப்படின்னு இருப்பாங்க. சமைச்சு முடிச்ச பிறகு வீட்டில் உள்ளவங்க கிண்டல் பண்ண ஆரம்பிச்சா அதை வச்சு அழ ஆரம்பிச்சிருப்பாங்க, என்ன கிண்டல் பண்றாங்க. ஆனா இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா சூப்பராக செஞ்சிருக்காங்க. ஆனால் இன்னொன்று சொல்லி ஆகணும், வீட்டில் இருக்க முக்கால்வாசி பேருக்கு சமைக்க தெரியுது, எல்லாருமே நல்லா தான் சமைக்கிறாங்க, ஸோ யாருமே குறை சொல்ல முடியாது. மேபி பாய்ஸ்ல வேற யாராவது மாட்டிருந்தா கூட சம்பவமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாவம் ராணுவுக்கு கை அடிபட்டு இருக்கலன்னா ராணுவ போட்டு விட்டுருப்பாங்க, ராணுவோ இல்லை ரயானோ இந்த மாதிரி யாராவது மாட்டிருந்தா எனக்கு நம்ம சிரிப்பாக இருந்திருக்கும். ஸோ மொத்தத்தில் ஒரு மாதிரி கிண்டி வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் கொடுத்து விட்டாச்சு. இதில் எனக்கு சிரிப்புன்னா நாளில் இருந்து ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு ஸ்டார்ட் ஆகுது, அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம படுக்க குழம்புக்கு ரெசிபி வேணும்னா கேட்டுக்கோங்க.